ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெரஸ் கார்டன் பிளாக் தாங்க. ஆடி பட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்டேட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா 7 days ரோஸ் செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தளிர் விட்டுருக்குன்னு நான் சொல்லி காமிச்சிருந்தேன். பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயுமே பாருங்கள் கரெக்டாக ஒரு 10 days தாங்க ஆச்சு. இப்போது எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக பூ பிடிச்சி நல்லா கொத்து கொத்தாக பூ பிடிச்சிருக்கு. பாருங்கள் எத்தனை பூ பிடிச்சிருக்குன்னு. இந்த தடவை பார்த்திங்கன்னா பெருசாக நாங்கள் ட்ரிம் பண்ணியே விடலை. ட்ரிம் பண்ணி விடலாம் அப்படின்னு நினைக்கும் போதே பார்த்திங்கன்னா மழை துளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக தளிர் விட்ட உடனே நாங்கள் சரி வேண்டாம், கட் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். அதுலேயே பார்த்திங்கன்னா இத்தனை ஃப்ளவர்ஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அரளி ஃப்ளவர் பாருங்கள், எத்தனை பூ கிடைக்குது. சாமிக்கு தேவையான பூக்கள் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் கார்டன்லேயே கிடச்சிரும். அப்புறம் நம்ம விதை போட்டிருந்தோம்ல, அதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம அதையும் பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த நம்ம பார்த்தோம்ல லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்களா, அந்த கீரையெல்லாம் பார்த்திங்களாங்க, சிகப்பு தண்டு கீரை, பச்சை தண்டு கீரை எல்லாம் லைட்டாக முளை வந்து இருந்தது. இப்போ பாருங்கள், ஒரு ஹார்வெஸ்ட்டுக்கு அளவாக கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. சென்ட்ரலில் இருந்த வல்லாரை வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அதனால தான் அந்த பாட் வந்து காலியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து சிகப்பு தண்டு கீரையும் பச்சை தண்டு கீரையும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு அறுவடைக்கு நமக்கு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே பெருசாக இருக்கிற கீரை செடிகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் சிறுசாக இருக்கிறதெல்லாம் மறுபடியும் பெருசாக வந்து நமக்கு அழகாக வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தண்டு கீரையில் ஒரு 3 அறுவடை 4 அறுவடை வந்து நமக்கு கிடைக்கும் ஒரே ஒரு பாட்லேயே. இப்போ பாருங்கள், புதினா நம்ம வந்து லாஸ்ட் அப்டேட்லேயே வந்து வீடியோவிலே நீங்கள் கட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எந்த அளவுக்கு தளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள் புதினாவும். இது பாருங்கள், இது பெரிய ஒரு பாட்டில் இருந்துச்சு, குட்டி குட்டியாக இருந்துச்சு. லாஸ்ட் அப்டேட்டில் எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். தண்டு கீரை, பச்சை தண்டு கீரை தான் இது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். எவ்வளோ பெருசு வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மேல் போர்ஷனை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணி நம்ம பெருசாக இருக்கிற செடிகளை கட் பண்ணி எடுத்துட்டோன்னு வைங்களேன், ஒரு 10 days தாங்க மறுபடியும் தளிர் விட ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.